திண்டுக்கல்லில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பாமக பொருளாளர் திலகபாமா குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். எங்கு பார்த்தாலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தாராளமாக நடப்பதாக குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் தற்போது சில்லிங் என்ற பெயரில் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடப்பதாக குற்றம் சாட்டினார். மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் சூதாட்டங்களும் திண்டுக்கல்லில் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். கஞ்சா போதைப் பொருள் ஏகப்பட்ட, அது முக்கியமா மாணவர்கள் மத்தியில புழங்கிட்டு வருது. டாஸ்மாக் கடைங்கிறத விட செல்லிங் பாயிண்ட் இந்த வார்த்தையை இங்க மட்டும் தான் நான் கேள்விப்படுறேன். இது இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க நிறைந்து காணப்படுகிறது. உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு உடனடியாக கருத்து நிறுத்த வேண்டும். மணல் கொள்ளை காரணமாக ஆறுகள் அழிந்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், இதனை தமிழக அரசு கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். மாவட்ட செயலாளர்கள் சிவக்குமார், வைரமுத்து, நிர்வாகிகள் திருப்பதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.